நீங்கள் எதையும் பெறுவதில்லை. உலகில் பற்பல தடைகளும் கஷ்டங்களும் உள்ளன. அமர பதவியை அடைய எண்ணினால் யோக நியதிகளை நீங்கள் அனுசரித்து ஆக வேண்டும். மனமுண்டேல் வழியுண்டு. பலமான சாதனையை பற்றி வலுவான முமுட்சு தத்துவமும் இருந்தால் உங்களுக்கு உள்ளிருந்தே உயர் வலிமை வெளித்தோன்றுவதுடன் உலகிலே இருந்தாலும் எல்லா நியதிகளையும் உங்களால் அனுசரிக்க இயலும். உலகத்தில் இருந்து கொண்டேதான் பண்டித மதன மோகன மாளவியாஜி, காந்திஜி போன்ற பெரியோர்கள் மனவிகாசத்தை அடைந்தனர். நொண்டி சாக்கு போக்குகளை சொல்லாதீர்கள். உங்களுடைய ஆத்மீக பாதையில் உலகம் ஒரு இடையூறு அல்ல. உலகமே உங்கள் குரு. உலகம் ஒரு பயிற்சி கூடம். உலகம்தான் விராட் அல்லது ஈஸ்வரன். உங்கள் விடுமுறை நாட்களை ரிஷிகேஷம் போன்ற ஒதுங்கின இடங்களில் தீவிர சாதனையில் ஈடுபடுங்கள். தனிமையிலே வாழுங்கள். நீங்கள் அனைவரும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுதலை அடைவீர்களாக என்பதாக ஜபயோகம் என்ற இந்த நூல் நிறைவடைகிறது. சுவாமி சிவானந்தரின் இந்த நூலை அழகிய தமிழில்